சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் இங்க வழியில கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காரு. மாமா, இவளா? நான் கூட வேற யாரும் நினைச்சேன். வேற யாராவது இருந்தா இந்நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இவளுக்கெல்லாம் ஹெல்ப்பே பண்ணக்கூடாது மாமா, இவளை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, இருந்தாலும் சேதுவுக்கு உள்ள கடந்து துடிக்குது. உள்ள இருக்கிறது தான் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி இங்க சேது பதறாரு. ஐஸ்வர்யா, நீ கார் கதை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா? கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சு மாமா, இன்னும் முகூர்த்த நேரம் முடிய போகுது, என் கழுத்துல நீங்க தாலி கட்டுற நேரம் மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், ஐஸ்வர்யா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா தமிழை தூக்குறாரு. தமிழ் இங்க பார்த்தா தலையில ரத்தம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிரசவ வலி வேற வந்துருச்சு. தமிழ் இங்க பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது வேகமா தமிழை தூக்கி இங்க கார்ல வைக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா கடந்து பொங்கிக்கிட்டு கிடக்கு. என்ன மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான கோபம். வேகமா சேது பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை விடுறாரு. மாமா, இவளை முதல்ல ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு நம்ம டக்குன்னு உடனே கோயிலுக்கு போகணும் மாமா, நம்மளுக்கு கல்யாணம் மாமா, முகூர்த்த நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியில ஐஸ்வர்யா கடந்து கத்திக்கிட்டு கிடக்க. சேது காதல எதுவுமே ஏற மாட்டேங்குது. முழுக்க முழுக்க தமிழ்ச்செல்வி மட்டும்தான் மனசுல இருக்காங்க. தமிழுக்கு என்னாச்சும் ஏதாச்சும், வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு என்னாச்சும் அப்படின்னு சொல்லி சேது பதறிக்கிட்டு வேகமா வண்டியை ஓட்டுறாரு. மாமா மாமா மெதுவா வண்டி ஓட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், ஐஷோ அவ என்ன நிலைமையில இருக்கான்னு பாத்தில, வயித்துல வேற பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லவோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன இவரு, அவ வேணாம், அவ வாழ்க்கையிலே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்ப அவளுக்கு ஒண்ணுன்னதும் இப்படி கடந்து துடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்துருது. சேது வேகமா தமிழை தூக்கிக்கிட்டு உள்ள இங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராரு. டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்தவும் உள்ள இருந்து நர்ஸ் டாக்டர் எல்லாரும் வராங்க. சார் என்னாச்சு, சார் என்னாச்சு, ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நர்ஸ் கேட்கவும், ஆமா இவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, என்ன இதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் ஸ்ட்ரக்சர்ல வச்சு இங்க தமிழ்ச்செல்வியை பிரசவ வார்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சார் ரொம்ப ப்ளீடிங் ஆயிருக்கு, பிளட் ஏத்தணும். அம்மா நீங்க என்ன பிளட் குரூப்? அவங்க பி பாசிட்டிவ். நீங்க என்ன பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், நானும் பி பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்போ நீங்கள் பிளட் கொடுக்க தயாரா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், அப்போ தான் சேது பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. மாமா என்ன மாமா, முகூர்த்தத்துக்கு நேராச்சு மாமா, அங்கே எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க மாமா, இவ்வளோ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டீங்களா மாமா, வேற யாராவது பிளட் டொனேட் பண்ணிக்கிடுவாங்க, வாங்க மாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கூப்பிட, இல்லை ஐஷோ பிளட் தேவைப்படுது, ஒரு உசுரை காப்பாத்துறது முக்கியமா இல்லை நம்ம கல்யாணம் முக்கியமா? நம்ம கல்யாணத்தை எப்போ வேணா வச்சுக்கலாம், நாளைக்கு கூட வச்சுக்கலாம், ஆனால் இப்போ ஒரு உசுரை தான் முக்கியம், அவள் வயிற்றுல வேற பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன மாமா நீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, ஐஸ்வர்யா எனக்கு இப்ப இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பிளட் கொடுக்கறதுக்காக சேது உள்ள போயிறாரு. இங்க சேது தமிழ்ச்செல்விக்காக ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்விக்கு பிரசவமும் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தைங்களும் பிறந்துருதுங்க. ஆமா சார், இவங்க யாரு, இவங்க உங்க ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், அப்ப சேது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல, அமைதியாவே நிக்கிறாரு. சொல்லுங்க சார், நீங்க இவங்க ரிலேட்டிவா இல்ல ஆக்சிடென்ட் இடத்துக்கு நீங்க யதார்த்தமா வந்தீங்களா? இவங்க ரிலேட்டிவோட ஃபோன் நம்பர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது இவங்க பர்ஸ் ஏதாவது ஃபோன் நம்பர் ஏதாவது அங்கே இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் டாக்டரும் அடுத்தடுத்து கேட்க, அப்பதான் சேது வேற வழி இல்லாம, நான் தான் அவளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஓ நீங்க தான் ஹஸ்பண்டா, ஏன் சார் இதை சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், சார் உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு சார், அதை சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டோம், உங்களுக்கு 2 குழந்தைங்க சார், ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் சேதுவுக்கு பயங்கரமான சந்தோஷம். சேது மனசெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு பூரிப்பு சந்தோஷம். குழந்தை பிறந்துருச்சா டாக்டர், குழந்தைங்க நல்லா இருக்கா, அவ நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சேது பதட்டத்தோட கேட்கவும், அவங்களும் நல்லா இருக்காங்க, என்ன பிளட் அதிகமாக போனதுனால இப்போ ரத்தம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி சீஷ் நான் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், அப்போதான் சேதுவுக்கு பெருமூச்சே வருது. என்னது 2 குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போதான் நர்ஸ் குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து இங்கே சேது கிட்ட கொடுக்குறாங்க. சேது அந்த குழந்தைய பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி முத்தெல்லாம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இது ஐஸ்வர்யா பார்த்து வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என்ன இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்டு இருக்கு. இவளுக்கு 2 குழந்தைங்கன்ற விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே சேது அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்றாரு. அப்பத்தாவுக்கு சேது ஃபோன் பண்ணவும் சேது ஃபோன் நம்பரை பார்த்துட்டு அப்பத்தா எடுக்காம இருக்காங்க. அம்மாச்சி ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, ஃபோனை எடுத்து தான் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி தனம் சொல்ல, யாரு பண்ண போறா, அந்த சேது பையன் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, பரவாயில்ல அம்மாச்சி, மாமா உங்களுக்காக தானே பண்றாங்க, நீங்க என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க அம்மாச்சி, ஃபோன் வந்துகிட்டே இருக்கு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் சொல்லவும், அப்பத்தா ஃபோன் அட்டன் பண்றாங்க. என்னடா நீ வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லுவோம், அப்பத்தா
அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது பேச்சே திணறுது. என்னையா சேது, என்ன சேது அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அப்பத்தா தமிழ் ஆஸ்பத்திரியில் இருக்கு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கடந்து பதறாங்க. அப்பதான் சேது நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லவும், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி அப்பத்தா இங்கே ஃபோனை கீழே போடு, அம்மாச்சி அம்மாச்சி என்னாச்சு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனம் பதறி ஃபோனை எடுத்து கேட்கவும், அப்பதான் சேது நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்றாரு. சரிங்க மாமா, நாங்கள் இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், ஐயோ வசந்தி அப்படின்னு சொல்லி அப்பத்தா கதறி அழுகவும், என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வசந்தியும் கேட்குறாங்க. அப்பதான் தனம் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லவும், ஐயோ கடவுளே வாங்க வாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வசந்தி அப்பத்தா தனம் செல்லப்பாண்டி எல்லாரும் இங்கே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஐயா சேது தமிழ் இப்போ எப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இப்போ பரவாயில்ல அப்பத்தா, ரத்தம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, குழந்தை பிறந்துருச்சு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பொன் குழந்தை அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், பெரிய மந்த சீலக்காரி 18ஆம் படி கருப்பு, என் பேத்தியை நல்லபடியாக காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தான் இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. நர்ஸு குழந்தைங்கள தூக்கிட்டு வராங்க. அப்பத்தான் அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு முத்தம் கொஞ்சி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்காங்க. பாரியா சேது, அப்படியும் உங்கள் அம்மா லட்சுமி மாதிரியே இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, சேதுவும் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. கூட பார்த்தா ஐஸ்வர்யா நின்றுக்கிட்டு இருக்கு. சரி நீதான் இவ்வளவு தூரம் உதவி பண்ணிட்டேல, நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, அப்பதான் சேது அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. இல்லை அப்பத்தா, நான் போகலை, போனா நான் குழந்தையோட தான் போவேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், வசந்தி செல்லப்பாண்டிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்னையா சொல்கிற, இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், என்ன சம்மந்தம் இருக்கா, இது ஏன் ரத்தம், ஏன் வாரிசு, ஏன் குழந்தைய இவகிட்ட விட்டுட்டு போகிறதா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இங்கே பாரியா சேது, நீ தப்பு மேலே தப்பு பண்ணுற, இந்த குழந்தைங்க தான் அவளுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு, இந்த குழந்தைகளால் மட்டும்தான் அவளுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இந்த குழந்தைனால தான் எனக்கும் ஆறுதல் கிடைக்கும், நீ தான் இன்னொருத்தைய கட்டிக்கிற போறியே, அந்த நிற்கிறாளே நீ கட்டிக்கிற போறவ, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் தானே, அப்புறம் என்ன, நீ போய் அவள் கழுத்தில் தாலியை கட்டி நீ பிள்ளைய பெற்றுக்க அவ கூட, ஆனால் இந்த பிள்ளையெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், யாரு சொன்னா நான் அவள் கழுத்தில் தாலி கட்ட போறேன்னு, இந்த குழந்தை முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைய நான் அப்படித்தான் நினச்சேன், ஆனால் அந்த குழந்தை முகத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இது ஐஸ்வர்யா கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கத்தவும், ஐஸ்வர்யா நான் எடுத்திருக்கிறது தான் சரியான முடிவு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா உங்கள் அம்மா அப்பா பார்த்து வைப்பாங்க, நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு நான் செட் ஆக மாட்டேன், எனக்கு என் குழந்தை தான் முக்கியம், இனிமேல் என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சேது அப்பத்தா கையில் இருக்கிற குழந்தைய வாங்கிடுறாரு. இதை பார்த்தது அப்பத்தாவுக்கு ஒரு சந்தோஷம், அவளை கல்யாணம் பண்ணாமல் இந்த முடிவு எடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சந்தோஷப்படுறாங்க.